காட்டுங்க அப்படிங்கிற முன் வச்சிருந்தோம். ஆனா இப்போ வரைக்கும் என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா அதுக்கு நீங்க காட்டல. அஸ்ஸஹு அல்லா இலாஹ அஸ்ஸஹுங்கிற ஒரு இடத்துல இருக்கலாம், அல்லா இலாஹ இல்லல்லாஹ்னு ஒரு இடத்துல இருக்கலாம், வஹதஹுன்னு ஒரு இடத்துல இருக்கலாம். நீங்க செய்றீங்க அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு எடுத்து போடுறீங்க. இப்படி எடுத்து போடக்கூடிய நீங்க இன்னொரு வசனத்துல, அதாவது 48-20 கூடிய ரசூலுன்னு அல்லாஹ்வே சொல்றான். அதுல அதையும் நீங்க எடுத்து சேர்த்துட்டீங்கன்னு வைங்களேன், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்றோம் பாத்தீங்களா, அது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இது சாதாரணமா குர்ஆன்ல இருந்து நம்ம காட்டுறோம். 48-29 உள்ள வசனத்தை முஹம்மது ரசூலுல்லாஹ்னு அல்லாஹ்வே சொல்றான். அல்லாஹ்வே முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லக்கூடிய திருமறை குர்ஆன்ல இருக்கு. அந்த வாசகத்தை நம்ம என்ன செய்யறோம், ஒவ்வொன்றிலும் எடுக்கக்கூடிய நாம இதை எடுத்துக்க மாட்டேங்கிறோம். இது குர்ஆன்ல தான் இருக்கு, நம்ம வேற எங்கேயும் வெளியே வந்து காட்டல. ஒண்ணு அது ஒரு விஷயமா இருக்குது. அது மட்டும் இல்லாம நீங்க சொல்லக்கூடியதுல அது உறுதியா இருந்தீங்கன்னா அது ஒரே இடத்துல காட்டுங்க. அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு சொல்றீங்களா இல்லையா, அதை காட்டுங்க. குர்ஆனை மறுக்க மாட்டேன்னு நான் முழுமையா நம்புறோம். அப்படி நம்பக்கூடிய நீங்க இந்த முஹம்மது ரசூலுல்லாஹ்வை நீங்க என்ன செய்யுங்க, அல்லாஹ்வே முஹம்மது ரசூல்னு சொல்லி சர்டிபிகேட் கொடுக்கும்போது நாங்க ஏத்துக்க மாட்டோம்னு சொல்லி நம்ம அதை விட்டு விலகி நின்றோம் அப்படின்னா நாம எதுல இருக்கும்போது நம்மள என்ன செஞ்சுக்கலாம், புரிஞ்சு கொள்ளலாம். அது ஒண்ணு. அதே மாதிரி இந்த 17வது அத்தியாயத்துல 46வது வசனத்துல அதுல முக்கியமா என்ன செஞ்சீங்க, இந்த குர்ஆன் மட்டும் விஷயத்தை வாசகத்தை வச்சோம். நம்ம போன முறை என்ன செஞ்சீங்க, இப்போ வரைக்கும் நீங்க பதில் சொல்லலைங்கிறது இப்ப ஆரம்பிக்கப்பட்டதுல உங்கள்கிட்ட கேள்வியை வச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். இப்ப அந்த குர்ஆனில் மட்டும்ங்கிற ஒரு வாசகத்தை என்ன இது, அதுக்கு முன்னாடி ரப்பக்குங்கிற வார்த்தை வந்திருக்குது, அப்புறம் ஃபில் குர்ஆனிங்கிற வந்திருக்குங்கிறத நம்ம என்ன செய்கிறோம், அதை முக்கியமா சுட்டி காட்டுறோம். அரபி இலக்கணப்படி கூட அந்த மாதிரி வராது. நீங்க சொல்லுங்க குர்ஆன் மட்டும் ஒருத்தர் கருத்து சொல்லும் போது என்னுடைய கருத்தை நான் உங்கள்கிட்ட வைக்கும் போது ஒருத்தர் சொல்லி அனுப்புறேன், இந்த பத்திரிகை பேப்பரை கொடுத்து வரோம்னு சொன்னா இந்த பேப்பருக்கு முக்கியத்துவம் எடுக்க மாட்டீங்க. நான் யார் சொல்லி விடுறாரோ அவர் சொல்றாரு, அவர் சொன்னது மட்டும்தான் எடுத்துக்கணுங்கிற வாசகத்தை என்ன செய்வோம், நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடியவங்களா இருக்கிறோம். அப்ப அப்படி இருக்கும்போது நீங்க சொல்றதுல அது உறுதியான நிலைப்பாடு கொண்டதா இருந்தா நீங்க என்ன செய்யணும், குர்ஆனை மட்டும் தான் அப்படிங்கிற வாசகத்தை நீ இங்க இல்லாட்டி கூட குர்ஆன்ல வேற எந்த இடங்கள்ல இருக்குங்கிற கூட நீங்க என்ன செய்யலாம், எடுத்து காட்டலாம். அந்த விஷயத்தை நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், முன் வச்சுக்கிறோம். அதே மாதிரி ஹதீஸ்களை நாங்கள் புறக்கணிக்கிறது காரணம் என்னன்னு கேட்டா அதுல எங்களுக்கு சில விஷயங்கள் எங்களுடைய அறிவுக்கு பொருந்தாதான் இருக்குது. அது என்ன செய்யுது, அல்லாஹ் அறிவோடு சிந்திக்க சொல்லக்கூடியவனா இருக்கிறா இருக்கு, மறைக்கலாம் இல்ல. அப்படி நீங்க சிந்திங்கன்னு சொல்லக்கூடிய அல்லாஹ் இந்த மாதிரி உள்ள விஷயங்களை இப்படி இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்றோம். இன்னும் நம்ம ஆழமா சிந்திச்சு பார்த்தோம்னா அன்றைய காலத்துல குர்ஆனுக்கு பல விளக்கங்கள் கொடுக்கக்கூடியதாகவும் குர்ஆனுக்கு சில விஷயங்களுக்கு தெளிவுபடுத்தக்கூடியதாகவும் ஹதீஸ்கள் அமைஞ்சிருக்க நம்ம பார்க்க முடியுது. அது நம்ம என்ன செய்வோம், நம்ம அதை பத்தி எடுத்து சொல்லுவோம். இன்னும் இதோட நம்ம முடிக்கிறது இல்ல. இன்னும் குர்ஆனோடு நம்ம ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா எதுல நிக்கிறோம், ஏற்கனவே சொன்னதுல இருந்து இன்னும் தெளிவுபடுத்திட்டோமா, கிளியர் ஆயிட்டோமாங்கிறதுக்காக நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், மறுபடியும் நம்ம உள்ள எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் அந்த ஹதீஸ்களை சேர்த்து தான் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு, நம்ம அதை எடுத்துக்கொள்ள முடியும். ஒண்ணுல ஒருத்தரை பத்தி எல்லாம் பேரை சொல்லியிருப்பான், ஒருத்தரை பத்தி ஜெயிதுங்கிற ஒரு வார்த்தை ஒரு பேர் சொல்லியிருந்தா கூட என்ன செஞ்சிருப்பாங்க, அதுக்கு சில சம்பவங்கள் என்ன காரணத்துக்காக சொல்லப்பட்டு நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குது. இது மாதிரி பல காரணங்கள் நம்ம ஹதீஸ்களோட அன்றைய காலத்துல அவரோடு வாழ்ந்தோடு எடுத்து பார்க்க வேண்டியிருக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம், இந்த 2ஆம் நூற்றாண்டு சொல்லக்கூடிய இந்த காலத்துல 20ஆம் நூற்றாண்டுல இருக்க இந்த காலத்துல ஒருத்தர் சொன்ன பல விஷயங்களை குர்ஆனுக்கு சம்பந்தம் இல்லாம ஏன் மற்றவர்களோடு ஒப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயங்களோட என்ன செய்யறோம், 2 நிமிஷம். அப்ப அந்த மாதிரி என்ன செய்யறோம், நம்ம அதை எடுக்கிறோம். இன்னைக்கு சமீபமா கூட அல்லான்னு சொல்லி மேகமூட்டங்களுக்கு போகும்போது என்ன செய்யறாரு, அல்லான்னு இருக்குது, அப்ப நம்ம அல்லாஹ் ஏத்துக்கலாம்னு சொல்லி என்ன செய்யறாங்க, ஒரு சாரார் வைக்கிறாங்க. இன்னொரு சாரார் என்ன செய்யறாங்க, மரம் பாருங்க அல்லாஹ் மாதிரி வளைஞ்சிருக்குது, அல்லான்னு சொல்லி ஒரு அரபி எழுத்து இருக்கு பாருங்கிறாங்க. சில பேர் தக்காளி அறுத்தா வருதுங்கிறாங்க. இந்த மாதிரி காட்டுறதா இருந்தா ஓமுல கூட இருக்கத்தான் செய்யும், ஓமுங்கிறதுல அல்ல கிறித்துவல. இது மாதிரி நம்ம இன்னைக்கு என்ன செய்யறோம், குர்ஆன் எல்லாத்தையும் 19 போட்டு பெருக்கி எடுத்துடலாங்கிறோம். அப்படி பெருக்கக்கூடிய இன்னைக்கு என்ன செய்யறாங்க, பைபிள கூட பைபிளும் 19 பல வகையா வகுப்படும் அப்படிங்கிற மாதிரி அதுக்கான ஒரு சித்தாந்தங்களை ஒருத்தர் என்ன செஞ்சிருக்காங்க, தொகுத்து கொடுத்திருக்காங்க. பைபிளும் கூட எப்படி நீ குர்ஆனை 19 நீங்க கொண்டு வர நினைக்கிறீங்களோ அது மாதிரி என்ன செய்யறோம், இது இறைவன் பாருங்க பைபிள் 19 வகுப்படுன்னு சொல்லிட்டு அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் டெஃபினேஷன் கொடுத்து என்ன செஞ்சிருக்காங்க, அதுக்கு சில புத்தகங்களா கூட போற அளவுக்கு முன் வந்திருக்காங்க. அப்ப இந்த மாதிரி இருக்குது. அப்ப நம்ம என்ன சொல்றோம், குர்ஆனை அது சொல்லக்கூடிய கருத்துக்களை என்ன செய்யறோம், முஹம்மது ரசூலுல்லாஹ்ங்கற அதை கூட நம்ம என்ன தெரிஞ்சிருக்குமா தெரியல கூட தெரியல, அதை கூட நம்ம மறுத்து நிக்கிறோம். அப்ப அது மாதிரி நம்ம வைக்கக்கூடிய விஷயங்கள்ல குர்ஆனோடு இன்னும் பல விஷயங்களை என்ன செய்ய வேண்டியிருக்கு, ஹதீஸ்களோடு சேர்த்து தான் நம்ம விளங்கிக் கொள்ள முடியுங்கிறத இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய என்ன செய்வோம், தொடர்ந்து பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அப்ப வந்து உங்களுடைய கருத்து எல்லா ஹதீஸ்களையும் தெரிஞ்சுதான் மார்க்கத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியுங்கிறீங்க. ஹதீஸ்கள் இல்லாம மார்க்கம் தெரிஞ்சுக்க முடியாதுங்க. சரியா? இப்ப இருக்கக்கூடிய ஹதீஸ்கள் எல்லாத்தையும் தெரிஞ்ச மனிதர்கள் நம்ம வந்து பார்க்க முடியாது, சான்ஸ் கிடையாது அதுக்கு. ஏன்னா குர்ஆன் வசனத்தை 6340 சரியா? ஏன்னா இப்ப முஹம்மது நபி இந்த வசனங்களுக்கு விளக்கம் சொன்னாங்க, அதை நம்ம ஏத்துக்கலன்னு சொல்லல. இந்த கருத்துக்கள் முஹம்மது நபியினுடைய விளக்கமாக இருந்தா நிச்சயமா அதை ஏத்துப்போம். ஏன்னா தூதரை பின்பற்றுங்கிறது அல்லாஹ்வுடைய கட்டளை. தூதர்களுக்கு மத்தியிலே பேதமை பாராட்டக்கூடாதுங்கிறது அல்லாஹ்வுடைய கட்டளை. தூதர்களுக்கு மத்தியில நீங்க பேதமை பாராட்டக்கூடாது. நம்ம நிலைப்பாடு என்ன? இன்றைக்கு இருக்கக்கூடிய ஹதீஸ்கள் முஹம்மது நபிக்கு சம்பந்தம் இல்ல, முஹம்மது நபியின் மீது இட்டுக்கட்டப்பட்ட கட்டுக்கதைகள். இது முஹம்மது நபி தான் சொல்லி இருப்பாங்கன்னு சொல்லி கற்பனையா மனிதர்களால் மக்களால் நம்பப்படக்கூடியது, ஒரு யூகத்தின் அடிப்படையில் நம்பப்படக்கூடியதுங்கிறதா நம்முடைய நிலைப்பாடு. குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரொம்ப தெளிவா சொல்றாங்க, இவ்வுலகில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் நீங்கள் பின்பற்றுவீர்களே ஆனால் அவர்கள் உங்களை அல்லாஹ்வுடைய பாதையை விட்டு திருப்பிடுவாங்க. அதுக்கு காரணம் அவர்கள் கற்பனையும் யூகத்தையும் பின்பற்றக்கூடிய மக்களாக இருக்காங்க. முஹம்மது நபி சொல்லக்கூடிய விளக்கம் வந்து அதை மறுக்கிறதுக்கு என்ன இருக்கு? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுக்கு தேவையான அனைத்து உதாரணங்களையும் இந்த குர்ஆனை நான் கொடுத்துட்டேன்னு சொல்றாங்க. நமக்கு என்ன தேவையோ இந்த குர்ஆன் 6:38 இந்த புத்தகத்துல நான் எதையுமே மறந்துடல, இந்த புத்தகத்துல எதையுமே விட்டுறலன்னு அல்லாஹ் சொல்றாங்க. அப்படிப்பட்ட குர்ஆனும் ஹதீஸும் எப்படி மார்க்கமாகும்? அப்படிப்பட்ட குர்ஆனோடு இணையா எப்படி ஹதீஸ் ஆகும்? அல்லது அப்படிப்பட்ட குர்ஆனுக்கு விளக்கமா இந்த இட்டுக்கட்டப்பட்ட கட்டுக்கதைகள் எப்படி ஆகுங்கிறதா நம்முடைய வாதம். முஹம்மது நபி மரணம் அடைஞ்சு கிட்டத்தட்ட 8 தலைமுறைக்கு பின்னால வந்தது. கிட்டத்தட்ட 8 தலைமுறைக்கு பின்னால ஜெனரலாவே இருக்கக்கூடிய சைக்கிள் ஒத்துக்கிறவங்க சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றேன். ஒரு செய்திய, ஒரு பெரிய செய்திய 5 நபர் கடந்து போகும்போது, வாய் வழியா அந்த 5 நபர் கடந்து போகும்போது 15 வார்த்தைகள் குறைஞ்சு சிதைஞ்சு போகுங்கிறது சைக்காலஜி. ஒரு செய்திய நான் இன்னொருத்தர் அப்படி போகும்போது 15 வார்த்தை செஞ்சு போயிருமா? நீங்க வேணா செக் பண்ணி பாத்துக்கணும். சைக்காலஜி சொல்றான், ஒரு சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் சொல்றான் 15 வார்த்தை செஞ்சு போயிரும். கிட்டத்தட்ட 8 தலைமுறைகளுக்கு பின்னால வந்து நீங்க நம்புறீங்கன்னா கற்பனையா தான் நம்ப முடியாது, ஒரு யூகத்தின் அடிப்படையில் தான் நம்ப முடியும். கற்பனை யூகமும் சத்தியத்துக்கு மாற்றாகாது. அல்லாஹ்வுடைய வார்த்தை சத்தியத்தாலும் நீதத்தாலும் முழுமை பெற்று விட்டதுன்னு அல்லாஹ் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய வேதம் சத்தியத்தாலும் நியாயத்தாலும் நிரப்பப்பட்டு விட்டது, முழுமை பெற்று விட்டது. இது குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய வார்த்தை. 5:3 இன்றைய தினம் மார்க்கம் முழுமை பெற்று விட்டது. இன்றைய தினம் மார்க்கமே முழுமை அடைஞ்சு விட்டதுன்னு சொல்றாங்க. முழுமை அடைஞ்சு விட்ட ஒரு மார்க்கத்துக்கு இன்னொரு விளக்கம் எப்படி வர முடியும்? மார்க்கமே நிறைவடைஞ்சிருச்சுங்க. அல்லாஹ்வுடைய வேதம் முழுமை என்னைக்கு கம்ப்ளீட்டா வந்துச்சோ அன்னைக்கே மார்க்கம் வந்துருச்சு. இதுக்கு பின்னால இன்னொரு விஷயம் நமக்கு தேவையில்லையே. இன்னொரு விஷயம் எதன் அடிப்படையில் நீங்க எடுக்கிறீங்க, அதை கொண்டு என்ன பலன் இருக்கு? அவதூறுகளும் அவமானங்களும் முஹம்மது நபியின் மீது இட்டு கட்டப்பட்ட கட்டுக்கதைங்கிற பேர்ல அவங்களுக்கு அவமதிப்புகள் தான் அதுல மிச்சம். வேற என்ன இருக்கு அதுல ஹதீஸ்ல? சொல்லுங்க பாப்போம். ஹதீஸை கொண்டு அடைஞ்ச பலன் என்ன? ஹதீஸ் எல்லாம் வாழ முடியாதுங்கிறதுக்கு உண்டான ஆதாரம் என்ன? நம்ம வந்து வாதத்திறமையில உங்களை மிகைக்கிறதுக்காக வரல. எது உண்மை எது சத்தியம் தெரிஞ்சுக்கணுமோ 12 வருஷம் ஹதீஸ்ல இருந்தவங்க தானே. எல்லாத்தையும் தெரிஞ்சுன்னா எல்லாம் தெரிஞ்சு நான் சொல்லல. நம்முடைய அறிவுக்கு எட்டி இதெல்லாம் தப்பா இருக்குதே, இது எப்படி ஏத்துக்க முடியும்? ஒரு நிர்பந்திக்கப்பட்ட நிலையில நம்ம கேட்கிறோம், இது எப்படிங்க ஏத்துக்க முடியும்? ஹதீஸ்கள் இவ்வளவு கேவலமா இருக்குதே, எப்படி நம்ம ஏத்துக்க முடியும்? வெறும் புகாரிமா மட்டும் தான் பேசுறோம். முஸ்லிம் இருக்கிறாரு, அபுதாவுது, நசை, திருமிதி, இப்னு மாஜா, தாரகுத்னி, பைஹகி, முஸ்னத், ஷாஃபி, அல்-உம்மு, முவத்தா மாலிக், அது ஒரு 30,000 ஹதீஸ் இருக்கு. முவத்தா மாலிக்குடைய ஹதீஸ் எத்தனையோ இருக்கு, ஏகப்பட்ட புக் இருக்கு. நமக்கு தெரிஞ்ச புக் நிறைய இருக்கு, தெரியாத புக் நிறைய இருக்கு. எல்லா புத்தகங்களையும் அறிஞ்சு ஒருத்தர் மார்க்கத்தை நம்ம செயல்படுத்த முடியுமா? எந்த ஒரு ஆன்மாவுக்கும் அது சக்திக்கு மீறினா சோதிக்கிறதுன்னு எல்லாம் சொல்றாங்க. இது மனித சக்திக்கு மீறின சோதனை இல்லையா? இந்த புத்தகங்கள் எல்லாம் நீங்க படிக்கணும், எல்லாத்தையும் தெரிஞ்சாதான் மார்க்கத்தை நீங்க முழுமையா ஃபாலோ பண்ண முடியும்னா யாரால முடியும்? யார் இதை செஞ்சிருப்பான்? எல்லாம் தெரிஞ்சா புகாரி எல்லாத்தையும் எழுதியிருப்பாரு, முஸ்லீம் எல்லாத்தையும் எழுதியிருப்பாரு, அபுதாவுத் எல்லாத்தையும் எழுதியிருப்பாரு, அஹமது பின் ஹம்பல் 70 லட்சம் ஹதீஸ் இருக்குன்னு சொன்னவரையா மொத்தமா எழுதல? எப்படி பார்த்தாலும் எல்லாருமே அறகுறை தான். அப்போ யாருமே முழுமையா மார்க்கத்தை பின்பற்றவர்களாக ஆக முடியாது. நம்மால செய்ய முடியாத ஒரு காரியத்தை அல்லாஹ் நமக்கு மார்க்கமாக்கிட்டாங்க. நமக்கு தெரியாத ஒண்ணே அல்லாஹ் நமக்கு நம்ம தலையில சுமத்திட்டாங்க. மார்க்கமாக உங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரும்புவது சுலபத்தை அன்றி கஷ்டத்தை அல்லன்னு சொல்லுது குர்ஆன். மார்க்கமாக உங்களுக்கு அல்லாஹ் விரும்புறது கஷ்டத்தை கிடையாது, சிரமத்தை கிடையாது, சுலபம்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. அப்ப சுலபமான இலகுவான மார்க்கத்தை விட்டுட்டு தங்களுக்கு தாங்களே ஏன் நம்ம பாரத்தை ஏத்திக்கிறோம்? கிறிஸ்தவர்களை குறித்து சொல்லும்போது அல்லாஹ் என்ன சொல்றாங்க? கிறிஸ்தவர்களிலே அவர்கள் தங்களுடைய இமாம்களை
தங்களுடைய பாதிரியார்களை கடவுளாக ஆக்கி கொண்டார்கள். அவர்கள் தாங்களாக உருவாக்கி கொண்ட துறவரத்தை நாம் திணிக்கவில்லை. அதில் அவர்கள் பேணுதலாக இருக்கவும் இல்லை. அவர்களிலே பெரும்பாலானவர்கள் பாவிகளாக இருக்கின்றார்கள் அல்லாஹ் சொல்றாங்க. அவனா ஏற்படுத்திக்கிட்டான், அதுக்குண்டான தண்டனையை விலையாவும் கொடுக்கிறான். நமக்கு அப்படி இல்லையே. அல்லாஹ்வுடைய மார்க்கம் லேசானது, ரொம்ப இலகுவானது. அல்லாஹ்வுடைய வேதம் மட்டும்தான் மார்க்கங்கிறதுக்கு ஏராளமான ஹதீஸ், ஏராளமான வசனங்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம குர்ஆன்ல ஹதீஸ்ங்கிற வார்த்தை 36 முறை வருது. குர்ஆன்ல ஹதீஸ்ங்கிற வார்த்தை 36 தடவை வருதுங்க. இதுல 11 தடவை குர்ஆனை குறிக்கக்கூடியதாக இருக்கு. அதுல எது ஒண்ணுமே இவங்க சொல்லக்கூடிய ஹதீஸ் மற்றும் சுன்னத்துக்களை குறிக்கக்கூடியதாக இல்ல. இவ்வளவு பெரிய விஷயங்கள் இருக்கும்போது அல்லாஹ் மறந்துட்டாங்களா? அந்த புத்தகத்தை எதையுமே நான் மறக்கலன்னு சொல்றாங்களே. அந்த 11ல ஒண்ணு கூட இவங்க சொல்லக்கூடிய ஹதீஸ்கள் மற்றும் சுன்னத்துகள் சொல்றாங்களே, அதை சொல்லலையேங்க. எல்லாமே குர்ஆன் குர்ஆன் குர்ஆன், the whole குர்ஆன், nothing but குர்ஆன். குர்ஆனை, முழு குர்ஆனை, குர்ஆன் அல்லாத வேற எதுவுமே மார்க்க ஆதாரமா நீங்க கொள்ளக்கூடாது. மனிதனுக்கு ஒரு வாட்டி தான் வாழ்க்கை, மௌத்தா போயிடும். நம்ம மரணத்துக்கு பின்னால இன்னொரு வாழ்க்கை நமக்கு கிடைக்காது. இந்த வாழ்க்கையில மனிதர்களுக்கு என்று வாழ்க்கை திட்டமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை விதிச்சிருக்கிறாங்களோ அதன் அடிப்படையில் சந்தேகத்திற்கு அப்பாற்பட்ட அப்சல்யூட் ட்ரூத்னு சொல்லுது குர்ஆன். முழுக்க முழுக்க உண்மை. இதுல பொய்யே கிடையாது. அல்லாஹ்வுடைய வேதத்துல பொய் கிடையாது. அல்லாஹ்வுடைய வேதத்துல கற்பனை கிடையாது. அல்லாஹ்வுடைய வேதத்துல யூகம் கிடையாது. அல்லாஹ்வுடைய வேதத்துல இட்டு கட்டப்பட்ட கட்டுக்கதைகள் கிடையாது. யாரோ ஒரு மனிதர் என்னைக்கோ வாழ்ந்த மனிதர், அவங்க பூர்வாசிரம கதைகளே தெரியாது நமக்கு. கற்பனை அடிப்படையில் மார்க்கத்தை கொண்டு நம்ம எப்படி செயல்படுத்த முடியும்? இன்னொரு வாய்ப்பு நமக்கு கிடைக்காது. தவக்கல்து அலல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். 4 நிமிஷம் இருக்கு. அதை முடிச்சிட்டு அப்புறம் சாப்பிடுவோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நம்ம நிறைய ஹதீஸ்களை சொன்னோம். இந்த ஹதீஸ்கள்லாம் முரண்பாடுடையதா இருக்கு அப்படின்னு ஏகப்பட்ட ஹதீஸ்கள் சொல்லியிருக்கோம். ஆனா எந்த ஹதீஸுக்கும் அவங்க பதில் சொல்லலை. எந்த ஹதீஸுக்கும் அவங்க பதில் சொல்லலை. ரெண்டாவது இன்னொரு விஷயம் அடிப்படையில் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல தன்னுடைய வாக்குறுதியை பற்றி சொல்லும்போது அல்லாஹ் தன்னுடைய வாக்குறுதியை ஒருபோதும் முறிப்பதில்லை. அல்லாஹ்வுடைய வாக்குறுதிகள் நிறைவேறியே தீரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது முஸ்லிம்களுக்கு குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெற்றியை வாக்களிக்கிறாங்க, ஆரோக்கியத்தை வாக்களிக்கிறாங்க, செல்வத்தை வாக்களிக்கிறாங்க, பீஸ் ஆஃப் மைண்டை வாக்களிக்கிறாங்க, அமைதியான மனநிலையை வாக்களிக்கிறாங்க, சந்தோஷத்தை வாக்களிக்கிறாங்க. இப்படி ஏகப்பட்ட வாக்குறுதிகளை அல்லாஹ்விடமிருந்து பெற்ற சமூகமாக முஸ்லிம் சமூகம் இருக்கு. எவர்கள் முஸ்லிம்களாக இருக்கின்றார்களோ, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கின்றார்களோ, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது ஏதோ வெளியில போகணுங்கிறது இல்லை. எவர் அல்லாஹ்வுடைய தூதருக்கு வழிபடுகின்றார், கட்டுப்படுகின்றாரோ அவர் அல்லாஹ்வுக்கே வழிபட்டவர் ஆவார். வேதத்தையும் ஞானத்தையும் கொடுத்தோம். ஞானம் நிரம்பியது இந்த குர்ஆன். ஆக தூதரை பின்பற்றுவது, ஞானத்தை பின்பற்றுவது எல்லாமே குர்ஆனை பின்பற்றுவதுதான். அதன் அடிப்படையில் அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படி நடக்கின்ற முஸ்லிம்களுக்கு வெற்றி வாக்களிக்கப்பட்டதாக இருக்கு. ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய உலகத்துல அதிகமான முஸ்லிம்கள் வாழக்கூடிய இந்தியாவில் முஸ்லிம்களுடைய நிலை என்ன? பாகிஸ்தான்ல முஸ்லிம்களுடைய நிலை என்ன? ஆப்கானிஸ்தான்ல முஸ்லிம்களுடைய நிலை என்ன? மிகப்பெரிய இஸ்லாமிய நாடான இந்தோனேசியாவில் முஸ்லிம்களுடைய நிலை என்ன? ஈரான்ல முஸ்லிம்களுடைய நிலை என்ன? துபாயில என்ன நிலைமை? சவுதியில் என்ன? எங்கு பார்த்தாலும் முஸ்லிம்கள் அடிமைப்பட்டு சிரமப்பட்டு வாழக்கூடிய ஒரு அவல நிலையை நாம பார்க்கிறோம். அதுக்கு என்ன காரணம்? அல்லாஹ் தன்னுடைய வாக்குறுதியை ஒருபோதும் முறிப்பதில்லைன்னு சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய வாக்குறுதி முஸ்லிம்கள் மீது முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் அளித்திருக்கின்ற வாக்குறுதி உண்மையாக இருக்குமே ஆனால் அவர்கள் முஸ்லிம்களாக இருப்பார்களே ஆனால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய வாக்குறுதி அனுபவிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அப்ப ஏன் அவங்க கஷ்டப்படுறாங்க? அவங்க முஸ்லிம்களாக இல்லை. அதுக்கு ஒரே காரணம் தான், தங்களுடைய மார்க்கமாக தங்களுடைய வாழ்க்கை திட்டமாக குர்ஆனை மட்டுமே அவங்க கொள்ளாததான் இது காரணம். தங்களுடைய வாழ்க்கை திட்டமாக முஹம்மது நபி நாளைக்கு மறுமையில சொல்லுவாங்கன்னு சொல்லி குர்ஆன் சொல்லி 25:30 என்னுடைய சமூகம் இந்த குர்ஆனை புறந்தள்ளி விட்டனர், முற்றிலுமாக ஒதுக்கி விட்டனர் சொல்லுது. 25:30 பாருங்க. என்னுடைய சமூகம் இந்த குர்ஆனை முற்றிலுமாக ஒதுக்கி விட்டனர் அப்படின்னு நாளைக்கு முஹம்மது நபி சொல்லுவாங்கன்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலையில இன்னைக்கு மனித சமுதாயம் இருக்கின்ற காரணத்தால தான் அல்லாஹ் மனிதர்களுக்கு என்று வாக்களித்திருக்கின்ற எந்த பாக்கியங்களையும் அனுபவிக்க முடியாத துர்பாக்கியவான்களாக இருக்கிறாங்க. அதுக்கு ஒரே காரணம் தான், காட் அலோன், குர்ஆன் அலோன். இதுதான் மார்க்கம். அல்லாஹ் மட்டும், குர்ஆன் மட்டும். குர்ஆன் அல்லாத மற்ற கற்பனைகளை பின்பற்றுவோமேனால் அல்லாஹ்வுடைய பாதையை விட்டு வெளியே போயிடுவோம். அல்லாஹ்வுடைய பாதையை விட்டு வெளியே போனா அல்லாஹ்வால வாக்களிக்கப்பட்ட தண்டனைக்கு நாம உள்ளாயிரும். அதற்குண்டான விலையை நம்ம கொடுத்தே தீர்வோம். உலகத்துல எந்த மூலையில முஸ்லிம்கள் சொல்லக்கூடிய மக்கள் நல்லா இருக்காங்க பாருங்க. எல்லாருமே சிரமமான சூழ்நிலையில் இருக்காங்க. எப்ப உங்கள்ட்ட முஸ்லிம்களோட என்னைக்கு காபிர்கள் சண்டை போட்டாலும் வெறுண்டு ஓடுவாங்க, புறமுதுகிட்டோடு. இது மாற்ற முடியாத சட்டம் நல்லா சொல்றாங்க. எங்க ஓடுறாங்க? இஸ்ரேல் பாலஸ்தீன்ல உள்ள பூந்து அடிக்கிறான். நான் அரசியல் பேசல, லாஜிக்கல் பாயிண்ட் வேணாம்னு சொன்னா முடியாது.
நடைமுறையை சொல்றேன், நியாயத்தை சொல்றேன். எங்கேயாவது முஸ்லிம்கள் நல்லா இருக்கிறாங்களா? பெரிய அளவில் ஆகா ஓகன் இருக்கிறாங்களா? அடிமைப்பட்ட வாழ்க்கை, சிரமப்பட்ட வாழ்க்கை. காரணம் என்ன? ஒன்னே ஒண்ணுதான், குரானோடு கூட மற்ற விஷயங்களை மார்க்க ஆதாரமாக கொள்றதுதான் அது காரணம். குரான் மட்டும் மார்க்க ஆதாரமாக இருந்திருக்குமே ஆனால் அவங்க கஷ்டப்பட்டிருக்க மாட்டாங்க. முகமது நபி காலத்திலிருந்து பின்னால ஒருத்தர் தொடர்ந்து ஒரு 75 வருஷத்துக்கு நீங்க பாருங்க, அன்னைக்கு வாழ்ந்த அந்த அமீருல் மூமினீன்கள் அபூபக்கர் சித்திக் ஆகட்டும், உமர் ஆகட்டும், உதுமான் ஆகட்டும், அலி இப்னு அபி தாலிப் ஆகட்டும், யாருமே பெரிய அளவில் வெற்றி பெற்ற. மரணம் என்பது மனிதனுக்கு விதிக்கப்பட்டது. டெத் இஸ் த ஃபேக்ட் ஆஃப் லைஃப். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வாழ்க்கையின் சத்திய மரணம். மௌத்தா போயிட்டதுனால தோத்து போயிட்டாங்கன்னு அர்த்தம் இல்லை. வெற்றி பெற்றாங்களா இல்லையா? எப்ப ஏன் வெற்றி பெற்றாங்க? ஹதீஸே கிடையாது அந்த காலத்துல. முகமது நபிக்கு அவங்க காலத்துல இருந்து ஒரு 100 ஆண்டு காலத்துக்கு ஹதீஸ் கிடையாதுங்க. அதுக்கு பின்னால தானே ஹதீஸ் வருது. அப்ப அவங்க போட்ட சண்டையில எல்லாம் ஜெயிச்சாங்க. அவங்களை யாருமே வெல்ல முடியல. பெரிய அளவுல பாரசீகத்துல அங்க இங்கெல்லாம் பரவச்சு உமர் கத்தாவுடைய ராஜ்யம். ஏன்? வெறும் குரான். ஒரு லைப்ரரியை கைப்பற்றுறாரு, ஏகப்பட்ட புத்தகம், தி மோஸ்ட் வேல்யூபிள் புக்ஸ் ஆர் தேர்னு சொல்றாங்க. எதுக்கு அதெல்லாம் கொளுத்திருங்க, அதை நம்மகிட்ட தான் குரான் இருக்குதுன்னு சொன்னாரு. என்னிடம் இந்த குரானை குரானை தவிர வேற எதையும் எழுதாதீங்கன்னு முகமது நபி சொன்னாங்க. அன்றைக்கு வாழ்ந்த மக்கள் முகமது நபியை அப்படியே ஃபாலோ பண்ணாங்க. முகமது நபியோட கட்டளைக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சாங்க. குரானை மட்டுமே தன்னுடைய வாழ்க்கை திட்டமாக கொண்டு செயல்பட்டாங்க. அவங்களை யாருமே ஒண்ணும் பண்ண முடியல. கடைசி வரைக்கும் வெற்றியாளர்களாக வாழ்ந்தாங்க. இந்த பூமியிலே வெற்றி பெற்றாங்க. ஆகிரத்தில் அல்லாஹ் நாடுனா இன்ஷா அல்லாஹ் வெற்றியாளர்களாக அவங்க இருப்பாங்க. ஏன் இந்த நிலை இன்றைக்கு இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு இல்ல? ஒரே காரணம் தான், குரான் மட்டும் மார்க்கங்கிற நிலை அவங்கள்ட்ட இல்ல. கற்பனைகளும் யூகங்களும் அவங்க வாழ்க்கையில புகுந்துருச்சு, மார்க்கமா புகுந்துருச்சு. குரான் அல்லாத மற்ற விஷயங்களே குரானோட ஒப்பிட ஆரம்பிச்சாங்க, குரானுக்கு மேல கொண்டு போனாங்க. அதன் காரணமாக சிரமங்கள். உண்மை நிலை இதுதான். ஆக குரானை மட்டுமே மார்க்க ஆதாரமாக கொண்டு செயல்பட்டு அல்லாஹ்வுடைய முழு பொருத்தத்தை இவ்வுலகிலும் மறுவுலகிலும் பரிபூர்ணமாக பெற்ற நன்னறியாளர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள்பாலிக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் இறைஞ்சி பிரார்த்தனை செய்து நான் நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாயுடு பேப்பர் நாமது சல்லியலா ரசூல் கரீம். கண்ணியமிக்க சகோதரர்களே, ஹதீஸ்களை மார்க்கமாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பதற்கு நீங்கள் வைக்கக்கூடிய வாதம் என்னன்னு கேட்டால், முதல் வாதம் அறிவுக்கு பொருத்தமாக இல்லை, ரெண்டாவது வாதம் முரண்பாடு இருக்குது ஒன்றுக்கு ஒன்று, மூணாவது நபிகள் நாயகத்தை கேவலப்படுத்துற மாதிரி இருக்கு, அதனால குர்ஆன் மட்டும் போதும் அப்படின்ற ஒரு வாதத்தை தான் வைக்கிறீங்க. நாம என்ன சொல்றோம்னா, குர்ஆன் மட்டும் போதுங்கிறதுக்கு குர்ஆன்ல இருந்து ஆதாரம் கொடுங்க அப்படின்னு தான் நம்ம கேட்டோம். அதே மாதிரி முரண்பாடுகள்னு நீங்க எது நினைக்கிறீங்களோ, 17:110 முரண்பாடு இல்லை, 72ல் 18 முரண்பாடு இல்லை, அதே மாதிரி நின்று கொண்டு சிறுநீர் கழித்ததும் உட்கார்ந்து கொண்டு சிறுநீர் கழித்ததுங்கிற முரண்பாடு இல்லை, அப்படிங்கிறத தெளிவாக விளக்கணும். அதே நேரத்தில் நாம கேட்ட குர்ஆன் மட்டுங்கிற அந்த 17வது அத்தியாயத்தில் 46வது வசனத்துக்கு அரபி இலக்கணப்படி கேட்டோம், பதில் இல்லை. அது 3:31 இத்திபா செய்கிறதுனா என்னங்கிறதுக்கு விளக்கம் கேட்டோம், பதில் இல்லை. அதே மாதிரி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் அப்படிங்கிறதுக்கு இங்க பதில் எங்கன்னு கேட்டோம், பதில் இல்லை. ஆனால் நீங்கள் சொன்னது அத்தனைக்குமே நான் என்ன பண்ணுறேன், டைம் கிடைக்கிற அளவுக்கு பதில் சொல்லிட்டு வரேன். எல்லாத்துக்கும் சொல்லுவோம். நீங்கள் சொன்ன அத்தனை விஷயத்துக்குமே எந்த விதமான ஆச்சரியம் இல்லாமல், லாஜிக்கை பயன்படுத்தாமல் அறிவுபூர்வமாக பயன்படுத்துறீங்கன்னு சொன்னால் 2 கருத்துக்கு இடம் இல்லாமல் அதில் பதில் இருக்குது. அதனால் என்ன பண்ணக்கூடாது, நம்ம தேவையில்லாமல் ஒரு மார்க் ஆதாரத்தை
புறக்கணிச்ச குற்றத்துக்கு நம்ம ஆளாயிடக்கூடாது. ஏன் புறக்கணிச்ச குற்றத்துக்கு ஆளாகணும்னு சொல்றோம்? எல்லா இடத்துலையுமே அல்லாஹ் வந்து அல்லாவையும் அவருடைய தூதரையும் 2 விஷயத்தை சொல்றானே தவிர ரெண்டும் ஒன்னா இருந்தா ரெண்டா பிரிச்சு சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது. ரெண்டும் ஒன்னா இருந்தா ரெண்டையும் பிரிச்சு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அல்லாஹ் சொல்றது தெளிவா இருக்குது, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க, அவருடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள் இருக்கு. சில இடத்துல தூதருக்கு மட்டும் கட்டுப்படுங்கள் இருக்கு. அந்த விஷயத்துல வணங்குற விஷயத்துல பூரா பார்த்தோம்னா அல்லாஹ்வுக்கு மட்டும்னு வருது. வணங்குற விஷயத்துல பூரா அல்லாஹ்வுக்கு மட்டும்னு வருது. வணங்குற முறையை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா என்ன இருக்குது? அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க, தூதருக்கு கட்டுப்படுங்கன்னு வருது. அப்போ வந்து என்ன பண்றோம்? நம்ம அது ரெண்டாத்தையும் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஒன்றை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கொள்ளணும்னு சொல்றதா இருந்தா அது ஒன்று மட்டும்தான் குரான்ல வந்து காட்டணும். அப்படி இல்லைன்ற பட்சத்துல ரெண்டும் சேர்த்தது தான் அந்த குரானுங்கிறதுக்கு அர்த்தம். அப்படிங்கிறத நம்ம சொல்ல நீங்க வந்து புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறீங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்டால் முரண்பாடுங்கிறீங்க. இந்த கான்செப்ட்ல போனா குரானே வந்து அந்த மாதிரி சொல்ல வேண்டி வருங்க. நம்ம குரானை அந்த மாதிரி சொல்ல மாட்டோம். நீங்களும் குரான்ல முரண்பாடு இருக்குன்னு சொல்ல மாட்டீங்க. அதை எப்படி முரண்பாடு இல்லாமல் பொருந்திக்கிறோமோ அது மாதிரி நீங்க ஹதீஸ் எடுத்தீங்கன்னா பொருந்திக்கலாம். உதாரணத்துக்கு பாருங்க, நபிகள் நாயகத்தை பார்த்து அவர் சொல்லில் கடுகடுப்பா பேச மாட்டாரு, கனிமா உள்ளவரு அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. அவசவத்தவல்லாம் அஞ்சாகும் லாமா, அவர் கடுகெடுத்தார், முகத்தை சுழித்துக் கொண்டார் அப்படின்னு இருக்குது. நபியே நீ நான் அவங்களுக்கு நேர்வழி நிறுத்த முடியாது இருக்குது. இந்த நபி உங்களை நேர்வழியின்பால் அழைக்கிறார் அப்படின்னு இருக்குது. அதே மாதிரி வந்து நேர்வழி என்னது என்று உமக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு இருக்குது. நீ மகத்தான நேர்வழியின் மேல இருக்க அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. வமா எம்திக்கு அனில் ஹவா இல்லா வகையுகா, இவர் பேசுவதெல்லாம் வகியை தவிர வேற உண்மை இல்லைன்னு இருக்குது. அவர் மனைவிக்காக அல்லாஹ் ஹலாலாக்குனத ஹராமாக்குனாரு அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. இதையெல்லாம் வந்து நீங்க முரண்பாடு சொல்ல போறீங்களா? அப்போ அவர் வந்து நின்று கொண்டு சின்னர்கள் தெரியும், உட்கார்ந்து கொண்டு சின்னர்கள் தெரியும், முரண்பாடுன்னு சொல்றதா இருந்தா அப்ப நாளை பின்ன இதையும் முரண்பாடுன்னு சொல்லி இந்த வசனங்கள்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்ல மாட்டேன்னு நிச்சயம் உத்தரவாதம் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த நிலைமைக்கு நம்ம மனசு போகாதா? எல்லாத்தையுமே லாஜிக்கா சிந்திக்கக்கூடியவங்க அவசவத்தை வல்லாவையும் அந்த கடுகடுப்பானவராக இருப்பான் இருக்குத அந்த வசனத்தையும் முரண்பாடுன்னு சொல்லி தூக்கி போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அப்படி ஒரு கூட்டம் உருவாகாதா? இந்த கான்செப்டுக்கு போனோம்னா நம்ம சொல்லக்கூடிய இந்த பாணியில போனோம்னு சொன்னா எங்க கொண்டு விடாது? குர்ஆன்லயே இப்படிப்பட்ட கருத்துக்கு போமா இல்லையா? இது இல்லைன்னு உங்களால் மறுக்க முடியுமா? அவர் கடுகடுப்பாக பேசினார், கடுப்படுப்பாக பேச மாட்டார். அவர் வந்து முன்னாடி நேர்வழி என்னன்னு தெரியாம இருந்தாரு, அவர் மகத்தான் நற்குணத்தின் மேல இருக்காரு. ஏன்னா அவர் இப்படி வந்து அதே மாதிரி அவர் வந்து பேசுவதெல்லாம் வகிதான், மனைவிக்காக வந்து ஹராம் ஆக்கிட்டாரு. இப்படி எல்லாம் அவரெல்லாம் என்ன சொல்ல போறீங்க? அப்போ இதெல்லாம் முரண்பாடு காட்டி அது இல்லைன்னு சொல்ல போறீங்களாப்பா? அப்ப ஒரு விஷயத்தை வந்து நம்ம பேசுறதா இருந்தா உண்மையிலேயே ஹக்கா சத்தியத்தின் பக்கம் நம்ம போகணும்னு சொன்னா யதார்த்தத்தை புரிஞ்சுட்டு பேசணும். நீங்க ஏன் சொல்றீங்க உட்கார்ந்து ஒன்று சிறுநீர் கழித்தாரு, குப்பமேட்டில் நின்று ஒன்று கழித்தான்னு இருக்கு. குப்பமேட்டில் வந்து நின்று ஒன்று கழிக்கிறது நிற்பம் தான். இதை யாரும் முரண்பாடு சொல்ல மாட்டாங்க. முரண்பாடு இல்லாத விஷயத்தை போய் முரண்பாடுங்கிறீங்க. அதனால வந்து என்னன்னாங்கட்டா ஒரு விஷயத்துல வந்து தெளிவாயிருங்க. இது வந்து நான் பெரிய நீங்க போற ரூட் வந்து பெரிய பாரதூரமான விஷயத்துக்கு போகிறது நான் கடைசியில் சொல்லுவேன். எவ்வளவு பெரிய ரூட்டுக்கு போயிட்டு இருக்கு, இதுக்கு பின்னாடி யாருடைய பின்னணி இருக்குதுங்கிறத நீ என்ன விளைவிக்கிறதுங்கிறதுக்கு நான் பெரிய ஒரு ஆதாரம் கொடுப்பேன். ஹதீஸ் மார்க்கம் இல்லை என்று நீங்க போனீங்கன்னு சொன்னா அது எங்க கொண்டு போய் முடியும், எவ்வளவு பெரிய குஃபுர்ல கொண்டு போய் முடியும், எவ்வளவு பெரிய நரகத்துக்கு போகக்கூடிய காரியமா முடியும் அப்படிங்கிறத வந்து இந்த முறையில் இறுதியில் நான் சொல்லுவேன் கண்டிப்பா. அப்படிங்கிற ஆச்சரியப்படுவீங்க, ஓஹோ இப்படியும் இருக்கும் அப்படிங்கிறத. அதுக்கு முன்னாடி வந்து நீங்க எடுத்து வைக்கிற விஷயத்தை முதல்ல நீங்களே தெளிவுபட்டுருங்க. 17:110 நான் சொன்னது இருக்கா, நீங்க சொல்றது இருக்கா? 17:46 நான் சொன்னது இருக்கா, நீங்க சொல்றது இருக்கா? இப்ப எல்லாம் போயிட்டு லாஜிக்கா பேசுவீங்க, அறிவுபூர்வமா பேசணும் வந்துட்டு இப்ப வந்து லாஜிக்கா பேசுவீங்க. லாஜிக்கா நான் பேசட்டுமா? லாஜிக்கா நான் சொல்லட்டுமா? லாஜிக்கல என்ன சொல்றீங்க? இது இப்படி ஏதாவது இந்த மாதிரி இருந்தா இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருந்தா இந்த மாதிரி இருக்கும். சைக்காலஜிக்கலா ஒரு மனுஷன் இப்படி இது வந்து அஞ்சு பேர் மாறி வந்தாலே சைக்காலஜிக்கலாவே ஒரு மனிதனுக்கு 5 பேர் மாறி வந்தாலே அந்த வார்த்தை மாறணும்னு சொல்றாங்க. அதே தான் நானும் சொல்றேன் ஹதீஸ்க்கு ஆதாரமா. சைக்காலஜிக்கலா 5 பேர் கையில செய்தி மாறி வந்தா வார்த்தையை மாறிடணும்னு சொல்லித்தான் எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. ஆனா 5 பேர் இல்ல 10 பேர் மாறி வந்தாலும் வார்த்தை மாற மாட்டேங்குது ஹதீஸ்ல. சைக்காலஜிக்கலா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா 5 பேர்ட்ட இருந்து வார்த்தை வந்துச்சுன்னா வார்த்தை மாறிடுங்கிறது உண்மை, எடுத்துக்கிறோம். ஆனா இந்த ஹதீஸ் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த லாஜிக்கு அடிபட்டு போச்ச.
ஒரு அபூ ஹுரைரா அறிவிக்கிறாரு, 5 பகுதி வரையா வருது, 5 செய்தி ஒரே மாதிரி இருக்க. ஒரு அபூ ஹுரைரா அறிவிக்கிறாருங்க, அவருடைய மாணவர்கள் வெவ்வேறு இடத்துல இருக்கிறாங்க, வெவ்வேறு இடத்துல இருந்து வருது, 5 வரிசையில் வருது, 5 வரிசையில் வரும்போது ஒரே வார்த்தையா வருது. அப்ப இந்த லாஜிக் அடிபட்டு போகும்போது அதுல ஏதோ அல்லாஹ்வுடைய மகத்தான உதவி இருக்குன்னு விளங்குதா இல்லையா? அதனால தயவு செய்து லாஜிக் பேசல விட்டுருங்க. நம்ம என்ன கேட்கிறோம்னா, இதை எடுத்து வச்சு ஆரோக்கியமா 17:110 முரணா நடக்கிறீங்க, முரண் இல்லைன்னு நம்ம நிரூபிச்சோம், முரண் இல்லைன்னு நம்ம நிரூபிச்சோம், நீங்க முரண் தான் காட்டுங்க. அதனால 17:46 சொன்னீங்க, அதுக்கு முதல்ல நம்ம நிரூபிப்போம். அந்த வார்த்தை சொன்னோம், ஏதாவது ஃபில் குரானி அப்படின்னு சொன்னா குரானில் தான் வரும். அகதவன்னு சொன்னா அவன் ஒருவனை மட்டும் தான் அரபி அகராதி, நீங்க எங்க வேணா கேட்டு சொல்லுங்கன்னு சொன்னோம். அதுக்கு என்ன பதில் நீங்க சொல்ல அந்த அகராதிக்கு? அதே மாதிரி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தையை குரான்ல இருந்து காட்டுங்கன்னு சொன்னோம், இன்ன வரையும் காட்டல. இப்படி ஒண்ணுமே காட்டாம வந்து நீங்க பாட்டுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ரசூலுல்லாஹ் மனைவியை பத்தி பேசுறீங்க, அதுக்கப்புறம் வேற என்னமோ ரசூலுல்லாஹ்வுடைய செய்தி சொல்லிட்டு போறீங்க, நச்சீரை காணோம். ஆமா அதுன்னு சொல்லிட்டு வரீங்க. அது எழுதி வைக்க சொன்னாங்க, எழுதி வைக்க சொல்ற விஷயம்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும், தெரிஞ்சுட்டு நீங்க பேசுறீங்க. இருந்தாலும் அதுக்கு நம்ம பதில் சொல்லுவோம். ஒரு விஷயத்துக்கு நம்ம பதில் சொல்லணும்னா நீங்க பதில் சொல்லுங்க, பதில் சொல்லிட்டு நம்ம இருக்கு பதில் கேளுங்க. நீங்க உங்க விஷயத்துக்கு பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க, அப்ப நான் எப்படி திருப்தி பெறது? அதனால நாம கேட்ட கேள்விக்கு அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்க்கு தெளிவான பதில் சொல்லுங்க. குர்ஆன் மட்டும் போதும். 6:10 இருக்கிறீங்க, 6:10 குர்ஆன் மட்டும் இல்ல, குர்ஆன் மட்டும் ஒரு வார்த்தையை காட்டுங்க. குர்ஆன் மட்டும்ங்கிறத குர்ஆனுக்கு இடைஞ்சல் ஏன்னு கேட்டா, நீங்க சரியா பாருங்க, தூதர்கள் விஷயத்துல பாரபட்சம் காட்டக்கூடாதுன்னு சொன்னீங்க. முன்னர் இறக்கியதையும் நம்மன்னு இருக்கு, முன்னர் இறக்கியதையும் நம்மன்னு சொல்லும் போகும்போது குர்ஆன் மட்டும்ங்கிற கான்செப்ட் அடிவிட்டு போயிடும். நீங்க உங்க விளக்கத்துக்கு அப்புறம் இதுக்கு பதில் சொல்லுங்க. அல்ஹம்துலில்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். அதாவது பதில் சொல்லலைன்னு சொல்லி அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா, அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ்னு ஷஹாதா கலிமா சொல்கிறது குர்ஆனில் இல்லை. இன்ஷால்லா அதுக்கு இப்போ ஃபஸ்ட் எடுத்தோன்னே அந்த இதுக்கு ஆதாரம் குர்ஆன் தாங்கிறத நம்ம காட்டுவோம் இன்ஷால்லா. 3:18 ஷஹாதா அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ் தான் ஷஹாதா அப்படின்னு அல்லாவும் சாட்சி சொல்கிறாங்க, களிமா சொல்கிறாங்க, நம்பிக்கையாளர்களும் களிமா சொல்கிறாங்க, மலக்குகளும் சொல்கிறாங்க, அறிவுடையரும் சொல்கிறாங்கன்னு சொல்லி 3:18 சொல்லுது. உடனே அவங்க என்ன சொன்னாங்க, அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் அப்படிங்கிறது தொடர்ந்து இல்லை, குர்ஆன்லேருந்து வேறு இடங்கள்லேருந்து தான் இதை நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொன்ன ஒரு வாதம். ரெண்டாவது வாதம், குர்ஆன் மட்டும்னு குர்ஆனில் எங்கேயுமே இல்லை அப்படிங்கிற ரெண்டாவது வாரம் இலக்கண ரீதியாக நீங்கள் நிரூபிங்க. குர்ஆன் மட்டும்ன்ற வார்த்தை வந்தாலும் அது குர்ஆன் மட்டும்னு மொழிபெயர்க்கக்கூடாது, வேறு மாதிரி மொழிபெயர்க்கணும், இலக்கண ரீதியாக அது சரியில்லைன்னு சொன்னாங்க ரெண்டாவது வாதம். இன்ஷால்லா அடுத்து உங்களுடைய மஸ்ஜிதுகள் அல்லாஹ்வுக்குரியது, அங்கே அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் அழைக்காதீங்க அப்படிங்கிற அந்த இடத்துல பிரார்த்தனை, அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் பிரார்த்தனை பண்ணாதீங்கன்னு இருக்குது. இன்னும் வேறு நாங்கள் யார்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு சொன்னது 3வது வாதங்க. இன்ஷால்லா இந்த 3த்துக்கும் பதில் சொல்கிறேன் இன்ஷால்லா. 3:18 குர்ஆன் மட்டும்தான் மார்க்கங்கிறது தான் எங்களுடைய கொள்கை. ஆதாரம் இல்லாத எதுவுமே மார்க்கம் ஆகாது, குர்ஆன் மட்டும்தான் அல்லாஹ்விடமிருந்து வந்தது. குர்ஆன் அல்லாத மற்ற செய்திகள் எல்லாமே மனிதர்கள்ட்ட வந்த எல்லா செய்திகளுமே குர்ஆனுக்கு மாற்றமாக முரண்படும், அது நேர்மையாக இருக்காது. 3:18 அல்லாஹ் சொல்கிறாங்க, ஷஹதல்லாஹு அன்னஹு லா இலாஹா இல்லல்லாஹ், அல்லாஹ் சாட்சி சொல்கிறாங்க கடவுளை தவிர வேறு யாரும் கடவுள் இல்லை, நம்பிக்கையாளரும் மலக்குகளும் இதான் சொல்கிறாங்க. சரி, நீங்கள் சொன்னது மாதிரியே